தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு நிமிஷம் அண்ணி, பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அன்போட சம்பள பணம் என்கிட்ட தான் கொடுத்திருக்கான். நான் அதை கொடுக்கறேன், நீங்க அதை வச்சு பில்ல கட்டிடுறீங்களா? இல்ல ஷாலினி, வேண்டாமா? ஏன் நீ வேண்டான்னு சொல்றீங்க? ஆ, இல்ல, அன்புக்கு தெரியாம கொடுத்தா அப்புறம் உன்னதானே சத்தம் போடுவான். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பெரியப்பா பெரியமாக்கு கொடுத்துடலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? அண்ணி, அன்பு கிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் எதுவும் சொல்ல மாட்டான். மூர்த்தி மாமாவை பார்க்கவே சங்கடமா இருக்கு. எல்லாருக்கும் ஆசையா ட்ரெஸ் எடுக்கணும்னு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தாரு. பணம் இல்லைன்னு அதை எடுத்து கொடுக்க முடியலன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ ஆசையா எடுத்து கையில வச்சிருக்கீங்க. அது எதுக்கு திரும்ப கடையில கொடுக்கணும்? எடுத்தா எல்லாருக்கும் ஒண்ணா எடுக்கலாம். ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு எடுத்தா சங்கடம் தானே. யோசிக்காதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. சிச்சுவேஷனை சொன்னா அன்பு புரிஞ்சுப்பான். ஆசானே, அதான் சாலினி சிஸ்டர் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹோட்டல்ல வர வருமானத்துல இந்த பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், நீங்க முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இல்லம்மா, எல்லாரையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் தான் பணம் கொடுத்துருக்கணும். அண்ணி, இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்ககிட்ட வாங்கினாலும் நான் திரும்ப கொடுத்துருவேன். அதை நீ வாங்கிப்பேன்னு சொல்லு, நான் உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிறேன். யோ மாமா, சரி நான் வாங்கிக்கிறேன். முதல்ல இந்த பணத்தை வாங்கி நீங்க பில்ல கட்டுங்க.